வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரி கடலூர் உயர் மறை மாவட்டத்தின் சார்பில் பாரிஸ் மறைபரப்பு சபையினர் புதுச்சேரிக்கு வருகை புரிந்த 250வது ஆண்டு நினைவு பெருவிழாவை முன்னிட்டு பாரிஸ் மறைபரப்பு குருக்கள் செய்த அரும்பணிகளை நினைவு கூறும் கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மக்களுக்கு நல்ல குடித்தண்ணீர் வழங்க அனைத்து நடவடிக்கைகளும் அரசு எடுத்து வருவதாகவும், கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் மற்றும் ஏரிகளை தூர்வாரி மழை நீரை சேமித்து நல்ல குடிநீர் வழங்கும் திட்டங்களை செயல்படுத்த உள்ளதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இதேபோல் போக்குவரத்து நெரிசலை குறைக்க அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு எடுத்து வருவதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி பேரவையில் கூறினார். புதுச்சேரி அரசு மருத்துவமனையா அல்லது மதுபான கூடமா என்ற கேள்வியை எழுப்பி சமூக விரோதிகளால் சீரழியும் மருத்துவமனை என்ற தலைப்பில் வீடியோ வெளியிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி கடலூர் உயர் மறை மாவட்டத்தின் சார்பில் பாரிஸ் மறைபரப்பு சபையினர் புதுச்சேரிக்கு வருகை புரிந்த 250வது ஆண்டு நினைவு பெருவிழாவை முன்னிட்டு பாரிஸ் மறைபரப்பு குருக்கள் செய்த அரும்பணிகளை நினைவு கூறும் கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்தார். புதுவை கடலூர் உயர் மறை மாவட்டத்தின் சார்பாக பாரிஸ் மறைபரப்பு சபையினர் புதுவை மண்ணிற்கு நற்செய்தி பணிக்காக வருகை தந்த 250வது ஆண்டின் நினைவு பெருவிழாவை கொண்டாடி வருகிறது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அவர்கள் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்து பாரிஸ் மறைபரப்பு குருக்கள் செய்த அரும்பணியை நினைவு கூறுகின்ற விதமாக உருவாக்கப்பட்டுள்ள கண்காட்சியை திறந்து வைத்தார். பெத்தி செமினார் மேல்நிலைப் பள்ளியில் 3 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சி காலை 11 மணி முதல் மாலை 4:30 மணி வரை பொதுமக்களை பார்வைக்கு அனுமதிக்கப்படும். இந்த நிகழ்வில் பாரிஸ் மறைபரப்பு சபை தலைவர் வின்சென்ட் செனகல், மும்பை மேனாள் பேராயர் ஆஸ்வால்டு கர்தினால் கிராசியாஸ், மும்பை பேராயர் ஜான் ரோட்ரிக்ஸ், சேலம் மறை மாவட்ட ஆயர் ராயப்பன், பிரெஞ்சு அரசின் துணை தூதர் எட்டினன் ரொனால்டு பிக்யூ மற்றும் சபையில் பணியாற்றும் தமிழக குருக்களும் ஏனைய குருக்களும் அருள் சகோதரிகளும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த நிகழ்வை புதுவை கடலூர் உயர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் வழிநடத்த அருள் தந்தைகள் பாஸ்கல் ராஜ், ஆரோக்கியராஜ் ஆகியோர் நிகழ்வை ஒருங்கிணைத்திருந்தனர். கண்காட்சியின் சிறப்பு அம்சங்களை குறித்து விரிவாக பெத்தி செமினார் மேல்நிலைப்பள்ளி முதல்வர் ஆரோக்கியராஜ் சபையோருக்கு விளக்கினர். துணைநிலை ஆளுநர் தலைமை உரையாற்றும் போது இந்த நிகழ்வு ஒரு ஆன்மீக மறுமலர்ச்சியின் நிகழ்வு என்றும், இந்த நிகழ்வு கடந்த காலத்தை நினைவு கூறுவது மட்டுமல்ல, எதிர்காலத்தில் குருக்களின் மேன்மையான கலாச்சாரத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறினார். புதுச்சேரி மக்களுக்கு நல்ல குடித்தண்ணீர் வழங்க அனைத்து நடவடிக்கைகளும் அரசு எடுத்து வருவதாகவும், கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் மற்றும் ஏரிகளை தூர்வாரி மழை நீரை சேமித்து நல்ல குடிநீர் வழங்கும் திட்டங்களை செயல்படுத்த உள்ளதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இதேபோல் போக்குவரத்து நெரிசலை குறைக்க அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு எடுத்து வருவதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி பேரவையில் கூறினார். புதுச்சேரி சட்டப்பேரவை இன்று காலை 9 மணிக்கு கூடியதும் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருக்கு இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆளுநர் உரை மீது நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் நடைபெற்றது. இதில் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது முதல் கன்னி பேச்சை பேசினர். அப்போது சட்டமன்ற உறுப்பினர்களின் கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர் ரங்கசாமி, கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் இந்த ஆண்டே நடைமுறைப்படுத்தப்பட்டு நல்ல குடிநீர் நகரப்பகுதி மக்களுக்கு வழங்கப்படும் என்றும், தண்ணீரை சேகரித்து நல்ல குடிநீர் வழங்க என்னென்ன வாய்ப்புகள் இருக்கிறதோ அதனை அரசு முழுமையாக செயல்படுத்தி நல்ல குடிநீர் வழங்கப்படும் என்றும், மழை நீரை சேகரித்து நிலத்தடி நீரை அதிகரிக்கும் திட்டத்தையும் அரசு கவனத்தில் கொண்டு நடவடிக்கைகளை எடுக்கும் என்றும், அனைத்து ஏரிகளையும் அழகுபடுத்தி தண்ணீரை தேக்கினால் நல்ல குடிநீர் கிடைக்கும், அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரி மாநிலம் எதிர்பார்க்காத வளர்ச்சியில் சென்று கொண்டிருக்கும் ஒரு மாநிலம் என்று கூறினார். கடந்த காலங்களில் சைக்கிள்களை வீட்டில் பூட்டு போட்டு நிறுத்தி வைக்கும் காலம் போய் அனைத்து தெருக்களிலும் இருசக்கர வாகனங்கள் நிற்பதை பார்க்க முடிகிறது. 1,00,000 வாகனங்கள் புதுச்சேரியில் உள்ளது. ஒவ்வொரு வீட்டிலும் கார்கள் நிற்கின்ற அளவில் வளர்ச்சி அடைந்தது. வாகனங்கள் வாங்கும் சக்தி நம்மிடம் உள்ளது.
பொருளாதார நிலையில் நாம் வளர்ச்சி அடைந்துள்ளோம். இதுபோன்ற சூழ்நிலையில் போக்குவரத்து நெரிசல் இருக்கத்தான் செய்யும் என்றும், போக்குவரத்து நெரிசலை சரிசெய்ய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது என முதலமைச்சர் ரங்கசாமி பதிலளித்தார். தொடர்ந்து பிற்பகல் 1:30 மணி அளவில் பேரவையை ஒத்திவைப்பதாக சபாநாயகர் அன்பழகன் அறிவித்தார். புதுச்சேரி அரசு மருத்துவமனையா அல்லது மதுபான கூடமா என்ற கேள்வியை எழுப்பி சமூக விரோதிகளால் சீரழியும் மருத்துவமனை என்ற தலைப்பில் வீடியோ வெளியிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் கனவு திட்டங்களில் ஒன்றாக ஏழை எளிய மக்களுக்கு அனைத்து வகையான உயர்தர மருத்துவ சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் கதிர்காமம் அரசு மருத்துவமனை பல்வேறு சிறப்பு வசதிகளுடன் செயல்பட்டு வருகிறது. புதுச்சேரி மட்டுமின்றி சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்களும் சிகிச்சைக்காக இந்த மருத்துவமனையை நம்பி வருகின்றனர். ஆனால் மருத்துவமனையில் பணியாற்றும் சில அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களின் அலட்சிய போக்கு காரணமாக மருத்துவமனையின் செயல்பாடுகளும் பராமரிப்பும் பாதிக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். மருத்துவமனையில் போதிய பணியாளர்கள் இருந்தும் சிலர் முறையாக பணிக்கு வருவதில்லை என்றும், இதனால் பணியில் இருக்கும் ஊழியர்களுக்கும் நோயாளிகளுக்கும் கூடுதல் சிரமம் ஏற்படுவதாகவும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் மருத்துவமனை வளாகம் மற்றும் நோயாளிகளுக்கான அடிப்படை வசதிகள் முறையாக பராமரிக்கப்படாததால் சிகிச்சைக்காக வரும் ஏழை எளிய மக்கள் அதிருப்தி அடைந்து வருகின்றனர். குறிப்பாக மருத்துவமனையில் இருக்கக்கூடிய கழிவறைகள் சுத்தம் செய்யப்படாமல் துர்நாற்றம் வீசுவதாகவும், பாழடைந்து இருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்றும், அதேபோல் மருத்துவமனை படிக்கட்டுகளில் சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு மது பாட்டில்கள், போதைப் பொருட்கள் உள்ளிட்டவை அருந்தி அதே இடத்தில் போட்டுவிட்டு சென்றுள்ளனர். அதனை சீர் செய்யப்படாமல் பாதுகாப்பு குறைபாடுகளாலும் சீரழிந்து வருகிறது மருத்துவமனை. இதனை நோயாளியாக சென்ற பொதுமக்கள் வீடியோவாக எடுத்து உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை வைத்து வருகின்றனர். புதுச்சேரி சட்டசபை நிகழ்வை சட்டக்கல்லூரி மாணவர்கள் நேரில் பார்வையிட்டனர். புதுச்சேரி சட்டசபையில் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது. நேற்று முதலமைச்சர் ரங்கசாமி பட்ஜெட் தாக்கல் செய்த நிலையில் இன்று துணைநிலை ஆளுநரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் நடைபெற்றது. இதனை நேரில் காண கல்லூரி மாணவர்கள் சட்டசபைக்கு வருகை தந்தனர். குறிப்பாக சட்டக்கல்லூரி மாணவர்கள் சட்டமன்ற நடவடிக்கைகளை ஆர்வத்துடன் பார்வையிட்டனர். சட்டசபையில் சட்டமன்ற உறுப்பினர்களின் விவாதம் மற்றும் கூட்டத்தொடர் நடைபெறும் விதம் குறித்து நேரில் அறிந்து கொண்ட மாணவர்கள் இது தங்களுக்கு புதிய அனுபவமாக இருந்ததாக தெரிவித்தனர். மேலும் புதுச்சேரி சட்டசபையில் சட்டமன்ற நடவடிக்கைகள் எவ்வாறு நடைபெறுகின்றன என்பதை நேரில் பார்த்து தெரிந்து கொண்டதாகவும் அவர்கள் கூறினர். நான் ரவீனா, மணக்குள விநாயகர் சட்டக்கல்லூரியிலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் எல்லாம் வந்திருக்கோம். எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எங்கள் மேனேஜ்மெண்ட்க்கும், காலேஜ் மேனேஜ்மெண்ட்க்கும், கவர்மெண்ட்க்கும் ரொம்ப நன்றி. இதுதான் நாங்கள் எல்லாம் ஃபஸ்ட் டைம் வந்து அசம்பிளி வந்து நேராக பார்க்குறோம். அவங்களோட கான்ஸ்டுவன்சியில் என்னென்ன நிறை குறை இருக்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நேராக பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு பீப்புளை ரெப்ரசன்ட் பண்ணி அவங்களுக்காக பேசுகிறதெல்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறது வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இது. அப்புறம் இது நன்றி உரை, ஆளுநரோட நன்றி உரை வந்து நாங்கள் போனப்போ தான் நடந்துச்சு. அதை பார்த்துருந்தோம். அந்த டிபேட்லாம் நடக்கிறதெல்லாம் வந்து டிவியில தான் பார்த்துருக்கோம், டெலிவிஷனில் தான் பார்த்துருக்கோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நேராக பார்க்கறது. தமிழக முதலமைச்சர் விஜய் விவசாயிகளின் கடனை தள்ளுபடி செய்தது போல புதுச்சேரியிலும் செய்ய வேண்டுமென எம்எல்ஏ ராமு வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் துணைநிலை ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் மணவெளி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராமு பேசினார். அப்போது அவர் தனது கட்சித் தலைவர் மற்றும் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு 1 லட்சம் ரூபாய் வரையிலான விவசாய கடனை தள்ளுபடி செய்துள்ளதாக குறிப்பிட்ட ராமு எம்எல்ஏ, அதேபோல் புதுச்சேரி விவசாயிகளுக்கும் கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் புதுச்சேரியில் விவசாயம், மீன்பிடி மற்றும் வியாபாரம் முக்கிய தொழில்களாக உள்ள நிலையில் இந்த துறைகளைச் சேர்ந்தவர்களுக்கு ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீட்டு திட்டம் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். அவசர சிகிச்சை நேரங்களில் தனியார் மருத்துவமனைகளில் அதிக தொகை செலுத்த வேண்டிய நிலை இருப்பதால் கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் வசதியை ஏற்படுத்த வேண்டும் என்றார். புதுச்சேரியில் மூடப்பட்டு கிடக்கும் ஏஎஃப்டி, ரோடியர் மற்றும் பாரதி சுதேசி மில் போன்ற தொழிற்சாலை வளாகங்களில்
ஐடி பார்க் மற்றும் டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் பார்க் அமைத்து உள்ளூர் பட்டதாரி இளைஞர்களுக்கும் குறிப்பாக பெண்களுக்கும் வேலைவாய்ப்பு உருவாக்க வேண்டும் என்றும் ராமு எம்எல்ஏ வலியுறுத்தினார். மேலும் மணவெளி தொகுதி சுற்றுலாத்துறையின் முக்கிய மையமாக விளங்குவதால் தீம் பார்க், அட்வென்ச்சர் பார்க், வாட்டர் ஸ்போர்ட்ஸ் பார்க் போன்ற புதிய சுற்றுலா திட்டங்களுக்கு 50% கேபிட்டல் சப்சிடி வழங்கும் திட்டத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்றும், புதிய பிராண்டட் ஹோட்டல்ஸ் அமைக்க 25% கேபிட்டல் சப்சிடி வழங்க அரசு பரிசீலிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். சுற்றுலா வளர்ச்சி, முதலீடு, வேலைவாய்ப்பு, அரசின் வருவாய் என்ற 4 அம்சங்களையும் ஒருங்கிணைத்து புதுச்சேரியின் எதிர்கால சுற்றுலா கொள்கையை உருவாக்க வேண்டும் என்றும் ராமு எம்எல்ஏ சட்டப்பேரவையில் வலியுறுத்தினார். கேரள முறையில் ஓணம் கொண்டாடப்பட்டது. பூக்கோளம், புத்தாடை, நடனம் என அசத்திய அரசு மகளிர் கல்லூரி மாணவிகள். புதுச்சேரி பாரதிதாசன் அரசினர் மகளிர் கல்லூரியில் பிரெஞ்சு துறை சார்பில் ஓணம் பண்டிகை விமரிசையாக கொண்டாடப்பட்டது. கேரள பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையில் மாணவிகள் வண்ணமயமான பூக்கோளம் அமைத்து புத்தாடை அணிந்து ஓணம் கொண்டாட்டத்தில் உற்சாகமாக பங்கேற்றனர். மேலும் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டதுடன் பாரம்பரிய நடனங்கள் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. மாவேலி மன்னரின் வரவை எதிர்நோக்கும் வகையில் நடைபெற்ற இந்த ஓணம் விழா கல்லூரி வளாகத்தையே கேரள பண்டிகை களமாக மாற்றியது. மாணவிகளின் நடனங்கள் மற்றும் வண்ணமயமான பூக்கோளங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. இவ்விழாவிற்கு கல்லூரி முதல்வர் முனைவர் மதிவாணன் தலைமை வகித்தார். பிரெஞ்சு துறை பேராசிரியர்கள் சரவணன், திருவேங்கடம் மற்றும் நித்யா ஆகியோர் விழாவிற்கான ஏற்பாடுகளை முன்னின்று சிறப்பாக செய்திருந்தனர். இவ்விழாவில் பிரெஞ்சு துறையைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டு ஓணம் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். நீ தோக்கணும்னு நினைக்கிறத விட நீ ஜெயிக்க கூடாதுன்னு இந்த உலகம் நினைக்கும். நீதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு சொல்லும். நீ போதாதுன்னு சொல்லும். ஆனா உனக்கு நம்பிக்கை இருக்கும். நான் சராசரி இல்ல, சாதிக்க பிறந்தவன்னு தெரியும். நீ யாருன்னு ப்ரூவ் பண்ணா மட்டும் போதும். உனக்கு மட்டும். போல்டா, பேலன்ஸ்டா, பியூட்டிஃபுல்லா, உனக்கு மட்டும். பேலே பை ஜோஸ் அலுகாஸ். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி சட்டப்பேரவையில் மறைந்த முன்னாள் துணைநிலை ஆளுநர் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டது. இந்த ஆண்டுக்கான புதுச்சேரி சட்டப்பேரவை கூடியது. முதலாவதாக இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆறுமுகம், நாராயணசாமி, பாலசுப்ரமணியம், முன்னாள் துணைநிலை ஆளுநர் MM லகேரா ஆகியோருக்கு இப்பேரவையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. திரிவேணி கலாகேந்திரா சார்பில் பரதநாட்டிய அரங்கேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி அலையன்ஸ் பிரான்சிஸ் அரங்கில் திரிவேணி கலாகேந்திரா சார்பில் பரதநாட்டிய அரங்கேற்றம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக கலைமாமணி முனைவர் ராஜமாணிக்கம் மற்றும் அமனுல்லா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதில் மாணவிகள் மனிஷா பிரியதர்ஷினி மற்றும் மௌமிதா ஆகியோர் பரதநாட்டிய அரங்கேற்றம் செய்து தங்களது கலைத்திறமையை சிறப்பாக வெளிப்படுத்தினர். பரதநாட்டியத்தின் பாரம்பரியம், நளினம் மற்றும் கலைநயத்தை வெளிப்படுத்தும் வகையில் அமைந்த அவர்களது நடனம் பார்வையாளர்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்தது. மாணவிகளுக்கு குரு கலைமாமணி ரசியா மற்றும் ஆசிரியர்கள் அனிதா கார்த்திகேயன், தேவானிஷி ரகேச்சா, ஸ்வேதா, ஷாலினி ஆகியோர் பயிற்சியும் வழிகாட்டுதலும் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற பார்வையாளர்கள் மாணவிகளின் நடனத் திறமையை பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தனர்.
பரதநாட்டிய கலையின் சிறப்பையும் பாரம்பரியத்தையும் இளம் தலைமுறையினரிடம் கொண்டு செல்லும் வகையில் இந்த நிகழ்ச்சி அமைந்தது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் பல்வேறு அறிவிப்புகளை அறிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் பல்வேறு அறிவிப்புகளை அறிவித்துள்ளார். அதன்படி புதுச்சேரி அரசு பள்ளியில் 9ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு இலவசமாக டேப்லெட் இந்த ஆண்டு வழங்கப்படும். சுதந்திர போராட்ட தியாகிகளின் போராட்டத்தை போற்றும் வகையில் மாதாந்திர ஓய்வூதியம் ரூபாய் 15,000 ரூபாய் 25,000 உயர்த்தி வழங்கப்படும். வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் பெண்களின் திருமண நிதியுதவி ரூபாய் 35,000 ரூபாய் 75,000 உயர்த்தி வழங்கப்படும். ஆதரவற்ற பெண்கள் மற்றும் விதவையின் மகளிர் திருமண நிதியுதவி ரூபாய் 40,000 ரூபாய் 1,00,000 உயர்த்தப்படுகிறது என்றும், விதவையின் மறுமணத்திற்கு ரூபாய் 75,000 ரூபாய் 1,00,000 உயர்வு, ஏழை ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியின திருமண நிதியுதவி ரூபாய் 1,00,000 ரூபாய் 1.2 லட்சமாக இந்த ஆண்டு முதல் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். எய்ம்ஸ் இன்டர்நேஷனல் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி சார்பில் ஓணம் பண்டிகை விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இன்று எய்ம்ஸ் இன்டர்நேஷனல் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் ஓணம் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் உற்சாகமாக கலந்து கொண்டனர். கல்லூரி நிர்வாக இயக்குனர் டாக்டர் சுரேஷ் அவர்கள் வருடா வருடம் ஓணம் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்கள் ஒன்றிணைந்து இவ்விழாவில் பங்கேற்பது ஒற்றுமை மற்றும் கலாச்சார நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக இருப்பதாக கூறினார். இந்த ஆண்டிற்கான சிறப்பு ஷிப்பிங் மற்றும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்புகள் தொடங்கப்பட்டுள்ளன என்றும், மாணவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சேர்ந்து பயன்பெறுமாறு அவர் கேட்டுக்கொண்டார். ஆரோக்கிய குடல், ஆரோக்கிய மூளை, ஆரோக்கிய உணவு, ஆரோக்கிய குழந்தை எனும் தலைப்பில் நடைபெற்ற சமையல் போட்டியில் பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயா பள்ளி அசத்தியது. இன்று பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயாவில் நடைபெற்ற குட் ஃபுட் பெட்டர் ஃபியூச்சர் ஆரோக்கிய சமையல் போட்டி தங்கள் குழந்தைகளின் திறமையையும் தன்னம்பிக்கையும் மீண்டும் ஒருமுறை நிரூபித்தது. மாணவர்கள் தங்கள் பெற்றோருடன் இணைந்து சத்தான உணவுகளை தேர்ந்தெடுத்து வண்ணமயமான உணவுத் தட்டுகளை உருவாக்கி, கையுறை, சமையல் தொப்பி அணிந்து, தூய்மை மற்றும் சுகாதாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அன்புடன் உணவை தயாரித்து வழங்கினர். சிறப்பு விருந்தினர்களான பத்மஸ்ரீ டாக்டர் நளினி பார்த்தசாரதி, டாக்டர் MR வித்யா, நீரிழிவு மருத்துவர் மற்றும் உணவியல் நிபுணர் திருமதி சத்யாவதனி ஆகியோர் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை மேலும் சிறப்பித்தனர். மற்றும் இப்பள்ளியின் தாளாளர் முனைவர் புவனா வாசுதேவன் வலியுறுத்திய ஒரு முக்கியமான செய்தியாக, குழந்தைகளின் திறன் மேம்பாட்டுக்காக பல தெரப்பிகளை கையாள்வதோடு மட்டும் நின்று விடாமல் அன்றாட உணவையும் கவனிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஹெல்த்தி கட், ஹெல்த்தி பிரெயின், ஹெல்த்தி சைல்டு. இன்றைய தலைமுறை குழந்தைகளின் வளர்ச்சியில் கட் பிரெயின் ஆக்சிஸ் மிகவும் முக்கியமானது. எனவே குழந்தைகளின் அன்றாட உணவு தட்டு என்பது ஒரு சாதாரண தட்டு அல்ல, அது அவர்களின் ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கான முதலீடு. பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் இன்று சமையல் செய்தது மட்டுமல்ல, வாழ்க்கையை கற்றுக்கொண்டார்கள், ஆரோக்கியத்தை தேர்ந்தெடுத்தார்கள், தன்னம்பிக்கையுடன் தங்களை வெளிப்படுத்தினார்கள் என்று பெருமிதம் கொண்டனர். மீண்டும் முதன்மைச் செய்திகள். புதுச்சேரி கடலூர் உயர் மறை மாவட்டத்தின் சார்பில் பாரிஸ் மறைபரப்பு சபையினர் புதுச்சேரிக்கு வருகை புரிந்த 250வது ஆண்டு நினைவு பெருவிழாவை முன்னிட்டு பாரிஸ் மறைபரப்பு குருக்கள் செய்த அரும்பணிகளை நினைவுகூரும் கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மக்களுக்கு நல்ல குடித்தண்ணீர் வழங்க அனைத்து நடவடிக்கைகளும் அரசு எடுத்து வருவதாகவும், கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் மற்றும் ஏரிகளை தூர்வாரி மழை நீரை சேமித்து நல்ல குடிநீர் வழங்கும் திட்டங்களை செயல்படுத்த உள்ளதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இதேபோல் போக்குவரத்து நெரிசலை குறைக்க அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு எடுத்து வருவதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி பேரவையில் கூறினார். புதுச்சேரி அரசு மருத்துவமனையா அல்லது மதுபான கூடமா என்ற கேள்வியை எழுப்பி சமூக விரோதிகளால் சீரழியும் மருத்துவமனை என்ற தலைப்பில்
வீடியோ வெளியிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.